உருவமாக இருக்குது பாருங்க. அது அந்த இடத்துல ஓடி வந்துச்சு, நடுவில் இருக்க பெரியானு. வந்து பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள். பந்திப்பூரில் யூரின் போகலான்னு சொல்லி பாத்ரூம்குள்ளே வந்தேன். நான் திடீர்னு மேலே பார்த்தா செங்கோலவி இருக்குது. செங்கோலவி கூடு வந்து அந்த பைப் போகுதுல, அந்த ஹோல்ஸ்குள்ளே கட்டியிருக்கு. அப்புறம் எப்படியே கிடச்சிருச்சு. கூட்டத்தை மட்டும் பாருங்கள், கிட்டத்தட்ட ஏதோ திருவிழாவுக்கு தேர் திருவிழா கூடின மாதிரி மக்கள் வந்து அவ்வளோ மக்கள் இந்த பந்திப்பூர் சஃபாரிக்கு வந்து வந்திருக்காங்க. ஒரு வழியாக தாளவாடிலாம் தாண்டி கஷ்டப்பட்டு வந்து பந்திப்பூர் ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பந்திப்பூர் சஃபாரி கேம்புக்கிட்ட இருக்கோம். இங்கே வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சஃபாரி டீப் ஜங்கிள் கூப்பிட்டு போவாங்க. இப்போது டைம் என்னன்னு கேட்டு நம்ம புக் பண்ணலாமா வேணாமாங்கிறத பார்க்கலாம். ஏன்னா மதியானம். ஸோ அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடியுமான்னு தெரியல. லாஸ்ட் டைம் வந்து ஏர்லி மார்னிங் போய் ஒன்றும் பார்க்க முடியல. பார்ப்போம். இப்போ எங்கே இருக்கா அப்படின்னா திம்பம், ஆசனூர், அப்புறம் தாளவாடி இதெல்லாம் தாண்டி இப்போ குண்டல்பேட்டெலாம் தாண்டி இப்போ வந்து பந்திப்பூர் வந்திருக்கோம். ஸோ அதில் கூட இன்னும் பந்திப்பூரில் வந்து சஃபாரி போனதில்லை. இந்த தடவை சஃபாரி ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே வந்துட்டு நிறையா கடையெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த யூனிஃபார்மு, கேப் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதேமாதிரி நிறையா திங்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே சஃபாரிக்கு போகலாம். வந்து பார்த்திங்கன்னா வுட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருக்குது. பட் உள்ளே வந்து வீடியோவுக்கு வந்து அலோடு கிடையாது. ஸோ அடுத்தது வந்து இங்கே வந்து டிஷர்ட்ஸ் இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஓ, இந்த பிரிண்ட் வர மாட்டிருக்குங்க. பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் கர்நாடகா அப்படிங்கிற பிரிண்ட் இந்த மாதிரி இருக்குது. இந்த ஜர்க்கின்ஸ் கேப்ஸ்லாம் பார்ப்போம். எப்படி எல்லா பக்கம் ரேட் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. கேட்டு பார்ப்போம். எனக்கு தெரியும் டிஷர்ட் பார்ப்போமா எவ்வளோன்ட்டு. ரேட்டு போடலையே இதில். இங்கேயும் ஏதோ ட்ரைபிள் சம்திங் ஏதோ இது பண்ணுறதாட்டு இருக்குது. கேப்லாம் சூப்பராக இருக்குது. கேப் நான் ஒரு தடவை வாங்கினேன். ஆனால் இந்த கேப் எவ்வளோ வருது? 500. ஓகே, 500. 3 மணிக்கு தான் வந்துட்டு சஃபாரியாம்மா. மணி 1 தான் ஆகுது. இங்கே இருந்தோம்னா இன்னும் 2 மணி நேரம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆயிரும். 2 மணி நேரத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா முதுமலை அங்கெல்லாம் போயிட்டே வந்துடும். முதுமலை, பந்திப்பூர், சாரி இதுதான் பந்திப்பூர், இது முதுமலை, இன்னொரு மசனகுடி, இதெல்லாம் போயிட்டே வந்துடுவேன். அப்புறம் கூட வரலான்னு நினைக்கிறேன். இங்கே தான் வந்து இது பண்ணுவாங்க, டிக்கெட்ஸ் எல்லாம் போடுவாங்க, செக் பண்ணுவாங்க, சாரி புக் பண்ணுவாங்க. சஃபாரிக்கு வந்து புக் பண்ணுறது இங்கே தான். அடல்ட்டுக்கு வந்து 1500 மாற்றிட்டாங்களா? ஓ, அது வெஹிக்கிள் டைப்பு. சைல்டுக்கு வந்து 550. அதே இந்த ஜீப்பில் கூப்பிட்டு போனாங்கன்னா சொல்லலாம். வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பஸ் சஃபாரி வந்து பார்த்திங்கன்னா 650 அடல்ட்டுக்கு. சைல்டுக்கு வந்து 325. ஓ, எபோவ் 20 mm to 50 mm. அது லென்ஸ் சைஸ். ஓ, கேமரா எடுத்துகிட்டு போனால் அதுக்கு தானே இப்போ ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. லென்ஸ் சைஸ் பாருங்கள். 200 to 500 எடுத்துக்கணும் 1180. எபோவ் 500னா 1770. இப்படிலாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐமட் பந்திப்பூர் அப்படிங்கிறத இந்த லோகோஸ் வச்சுருப்பாங்க. சஃபாரிக்கு வந்து 3 o'clock புக்கிங்க்கு வந்து சும்மா எக்கச்சக்கமான பேர் நின்றுருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போது போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா மணி 1 தான் ஆகுது. அடுத்தது வந்து 3 மணிக்கு தானா. ஸோ இங்கே டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை நான் நினைக்கிறேன். 2 மணி நேரம் இங்கே நின்று வேஸ்ட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இங்கேருந்து கிளம்பி முதுமலை பஸ் நோடி பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டா சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் சாயந்தரம். ஸோ அதுக்காக நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்தாச்சு, பந்திப்பூருக்கு வந்துட்டேன். இப்போ திரும்ப ரிட்டன் வந்து முதுமலை மசனகுடி போயிட்டு வந்தால் அது மொட்டை வெயில், எதுவும் அனிமல் ஸ்பாட் பண்ண முடியாது. பயங்கர வெயில், மழையும் பெய்யல, காஞ்சி கிடக்குது. ஸோ அதனால் வந்து இப்போது வீட்டுக்கு ரிட்டன் போனால் 4 மணி நேரம் காமிக்குது. 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடலாம். இன்னொன்று ஆப்ஷன் என்னென்னா 3:30 வந்து சஃபாரி இருக்காமா. ஸோ அது புக் பண்ணி போனோன்னா 2 மணி நேரம் அங்கே காட்டுக்குள்ளே. அப்போது 2 மணி நேரம் கழித்து நம்ம இங்கே வந்தோன்னா 6 ஆயிரம். 6 மணிக்கு வரட்டா வீட்டுக்கு வரத்துக்கு 11-12 மணி ஆயிரும். என்ன பிளான் பண்ணுறோன்னு புரியலையே. இதில் சஃபாரிக்கெல்லாம் புக் பண்ணிட்டு கொல்லா கூட்டம் வந்திருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க. நமக்கு வந்து உள்ளே போக சொன்னாங்க புக் பண்ணுறதுக்கு. வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி வேனு, ஜீப் எல்லாமே பார்க்கிங் ஏரியா அங்கே ஒரு ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஜூஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் ஆர்ட் ப்ராடக்ட்டு இந்த மாதிரி இதெல்லாமே இருக்குது. இங்கே டூஸ் அண்ட் டோனாட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம படிக்க தேவையில்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. ஸோ 2 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுமா. அதே டிக்கெட் எடுக்கிறதே 2 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுமாம்மா. அது வரலும் வெயிட் பண்ணுவோம். சரி, வந்தாச்சு. இன்றைக்கி சஃபாரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போக வேண்டியதான். இங்கே பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள். பந்திப்பூரில் யூரின் போகலான்னு சொல்லி பாத்ரூம்குள்ளே வந்தேன்.
நான் கூட தான் பார்த்தேன், திடீர்னு மேலே பார்த்தா செங்கோலவி இருக்குது. செங்கோலவி கூடு வந்து அந்த பைப் பக்கத்தில் அந்த ஹோல்ஸ்குள்ளே கட்டியிருக்கு. அந்த ஓடியில் இந்த ஸ்மெல் இருக்குல்ல, ஃப்ரெஷ்னஸ் ஸ்மெல்லு, இந்த ஏர் ஃப்ரெஷ்னஸ் ஸ்மெல்லு, இதை வந்து பார்த்துட்டு இருந்தேன்னா திடீர்னு குனிஞ்சு பார்த்தா இவ்வளோ குழவி உட்காந்துருக்கு. கொஞ்சம் யூரின் போகிறீங்க பார்த்து வாங்க, போட்டுற போது போட்டால் வீங்கி போயிடும். இன்னும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டிருக்கு. 2 மணிங்கிறாங்க, 2:30ங்கிறாங்க, 3 மணிங்கிறாங்க. என்னென்ன டிக்கெட்டே எடுக்கல. எத்தனை மணிக்கு எடுத்து எல்லாம் ஏகப்பட்ட கூட்டம் நிற்கிறாங்க. ஸோ டிக்கெட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். அதுக்குள்ளே கூட்டம் எக்கச்சக்கமான பேர் வந்துட்டாங்க. அதிக பேர் இருக்காங்க. ஸோ பார்க்கிங் அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. எந்நேரம் இங்கே டிக்கெட் கொடுத்து எந்நேரம் வண்டி எடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே. ஸோ இதுதான் டிக்கெட் கொடுக்குற ஏரியா. முன்னாடி வந்து ஆஃப்லைன் டிக்கெட்டு நான் ஆன்லைன் டிக்கெட்னு சொல்லி அவங்களே வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவும் கஷ்டமெல்லாம் கிடையாது. இல்லை பார்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஆன்லைன் டிக்கெட் கவுண்டரு அண்ட் ஆஃப்லைன் டிக்கெட் கவுண்டர் 2 போட்டிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆஃப்லைன்னா அங்கே வந்து இது பண்ணிக்கலாம். நோ ஃபோன் கால்ஸ் டியூரிங் சஃபாரின்னு போட்டிருக்காங்க. சஃபாரி எப்போ ஃபோன் கால்ஸ் பேசணும்னு போட்டிருக்காங்க. பந்திப்பூர் சஃபாரி ஆன்லைன் புக்கிங் அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது, www.bandipur.tr.in போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எடுக்கிறதுக்கு எல்லாமே க்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே லைன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, குறுக்க வந்தவங்களுக்கு வந்துட்டு லைனில் நிற்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் குறுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. இது வந்து ஆஃப்லைன், இது வந்து ஆன்லைனு. ஏன்னா நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஆஃப்லைன் கியூ வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி வரலும் நிற்கிது. நான் லேட்டாக தான் வந்தேன். ஆல்ரெடி க்யூலெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இவங்க இப்போ 5 பேர்னு வச்சுக்கோங்களேன், 5 எடுங்க ப்ளஸ் என்னையும் சேர்த்து 6 எடுங்க, உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே எடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம். இதுதான் ட்ரிக்கு. ஸோ எல்லோரும் மாதிரியும் போய் பின்னாடி நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ பேசணுன்னா இப்போ அவங்க 10 பேர்னா என்னோட சேர்த்து 11 எடுங்க, அமௌண்ட் பே பண்ணிடுறேன், ஈஸியாக முடிஞ்சு போச்சு வேலை. ஸோ தான் நான் பண்ணியிருக்கேன். நான் நின்றுருக்காங்கல்ல, நான் வந்து சொன்னேன்ல ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட நான் இப்போ 10 டிக்கெட்னா 11 எடுங்க, உங்களுக்கு நான் அமௌண்ட் பே பண்ணிடுறேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சரின்ட்டு அவங்களாம் காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாங்களாமா. இதே ஊராமா 600 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு 600 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு விற்கும் போது 850 ரூபாய் எடுத்துருவாங்களாமா. இவங்களாம் இதே ஊருக்காரங்கப்பா. இந்த மாதிரி விற்கிறாங்க பிளாக்ல. அந்த மாதிரி நடந்துச்சு. அப்போ நான் எல்லாம் எனக்கு வேடால் வந்து க்யூவில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எப்படிலாம் பண்ணுறாங்க. குடும்பம் என்னென்னா, இப்போ வந்து டிக்கெட் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுங்கிறாங்க. லிமிடெட் சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னன்னு ஒன்றும் புரியல. நானும் லைனில் ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நின்றுருக்கேன். லைனில் நின்றுறதுக்கு பதிலாக முதுமலையும் மசனோடி போயிருந்தால் கூட ஏதோ எலிஃபெண்ட் இல்லை டேஸ் பார்த்து வந்துருந்துருக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. ஒரு வழியாக இந்த பந்திப்பூர் சஃபாரிக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி இந்த இதை வந்து வாங்கிட்டேன்ப்பா சாமி. கடைசி டிக்கெட்டு நான் தான் 80ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 அலோகேட் பண்ணாங்க மறுபடி. அப்புறம் எப்படியோ கிடச்சிருச்சு. கூட்டத்தை மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட ஏதோ திருவிழாவுக்கு தேர் திருவிழா கூடின மாதிரி மக்கள் வந்து அவ்வளோ மக்கள் இந்த பந்திப்பூர் சஃபாரிக்கு வந்து வந்திருக்காங்க. எனக்கு ஜஸ்ட்டு மிஸ் அந்த 1 செகண்டில் எனக்கு வந்து மிஸ் பஸ் 484 பேக் சைட். சாமி அப்பா கிட்டத்தட்ட மோர் தென் 1 ஹவர் நான் வந்து வெயிட் பண்ணேன். அதுக்கான இது கிடச்சிச்சு. லாஸ்ட் மினிட் கூட இல்லை, லாஸ்ட் செகண்டில் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி எப்படியும் நான் வாங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் போய் ஏறி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஒரு கூட்டத்தை பாருங்கள். கிட்டத்தட்ட ஏதோ திருவிழாவுக்கு தேர் திருவிழா கூடின மாதிரி மக்கள் வந்திருக்காங்க. 484 இதுதான். இது போட்டிருக்காங்களே பஸ்ஸு 484 0484 இதுதான். ஓடி போய் ஜன்னல் சீட்டாக பிடிக்கணும். அப்போ தான் விடுவாங்க, இல்லைன்னா போட்டு தள்ளிடுவாங்க. 484 ஐ எம் வெயிட்டிங் மோர் தென் 1 hour. ஜன்னல் சீட் அப்படி முடிச்சுட்டேன். வேற ஜன்னல் சீட் பாருங்க, எவ்வளோ பெரிய ஓப்பன் ஜன்னல் முடிச்சிட்டேன். சாமி கிட்டத்தட்ட பந்திப்பூரில் வந்து ஒரு 1:50 என்னமோ வந்து இங்கே ரீச் ஆனேன். கிட்டத்தட்ட மணி 3:40 கிட்ட ஆகுது. இப்போது அவ்வளோ நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி லாஸ்ட் மினிட் கூட இல்லை, லாஸ்ட் செகண்டில் வந்து இந்த டிக்கெட் எடுத்துருக்கேன் நான். எப்படின்னா 80 டிக்கெட்ஸ் தான் வந்து அலர்ட் பண்ணியிருந்தாங்க. 80 கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அப்புறம் டிக்கெட் இல்லை. அப்புறம் கடைசி மினிட்ல வந்து எப்படியோ லாஸ்ட் செகண்டில் வந்து நமக்கு கிடச்சிது. அப்புறம் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டேன். ஸோ வந்து பஸ்ஸுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி தலை வெளியே விட்டுட்டே போய் பார்க்கலாம். நம்ம வந்து அனிமேஷன் போய் இப்படி தலை வெளியே விட்டுட்டே பார்க்கலாம். இதில் வந்து இன்னொரு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் வந்து பஸ் வந்தோடனே ஸ்கூல்லலாம் அடிச்சு பிடிச்சி ஓடிற மாதிரி ஓடிதெல்லாம் பஸ் சீட் எல்லாம் ஜன்னல் சீட் பிடிச்சாங்க. நானும் அப்படி தான் பண்ணேன். பார்த்தா சீட் நம்பர் 12 போட்டிருக்கு.
சீட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் சீட் இல்லை, அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே உட்காந்து சொல்லி பேசியிருக்கேன். நீங்களாம் எந்த ஊர்? யூ ஃப்ரம் கர்நாடகா? பெங்களூரு. பெங்களூர். ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட வந்திருக்காங்க. இவங்க ஒரு தனி கேங்கு. ஸோ இவங்க வந்து எனக்கு ஜெனரல் சீட் நம்ம விளாக் பண்ணுறதுனால நமக்கு ஜெனரல் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு பக்கத்து சீட்டு தான், இப்போ வந்து ஜெனரல் சீட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு பிக் தேங்க். don't worry. Sir, snacks idre illa allowed illa, ದಯವಿಟ್ಟು ಗಾಡಿಲಿ ಹಾಕ್ಬಿಡಿ. ಡೋಂಟ್ ಕ್ಯಾರಿ ಎನಿಥಿಂಗ್ ಸ್ನಾಕ್ಸ್ ಐಟಮ್. ಅಂಡ್ ಏನಾದ್ರು ವಾಶ್ರೂಮ್ ರೆಸ್ಟ್ ರೂಮ್ ಯೂಸ್ ಮಾಡೋದಾದ್ರೆ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಸರ್. 2 hours ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಸಫರ್ ಇದೆ, ಅದರಿಂದ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಮತ್ತೆ ಎಲ್ಲರೂ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿ ಅಂದ್ರೆ ಮಾಡಲ್ಲ. அங்கே பாருங்க போட்டிருக்காங்க சஃபாரி டிக்கெட் ஃபேர் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்களா. அடல்ட்டுக்கு வந்து அதாவது 1100 எதுலன்னா அந்த ஜீப்பில் போகிறது. அதே இந்த மாதிரி நாங்கள் உட்காந்து சஃபாரி பஸ்ஸாக இருந்தால் 650, சில்ட்ரன்ஸாக இருந்தால் 5 to 12 இருந்தால் 550. அதே பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 325. நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போகணுன்னா 1880. அதே வந்து 500 எபோவ் அந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 500 இருந்தால் 1770 இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. சஃபாரி வந்து இப்போ கிளம்பிட்டோம். இங்கே இதில் தான் போகிறாங்களா? வாவ் சூப்பருங்க. டீப் ஜங்கிள்குள்ளே வந்து இப்போ போக போகிறோம். வாவ், இல்லை சுற்றிட்டு போகிறாங்களா இல்லை இதில் போகிறாங்களா? சுற்றிட்டு போகிறாங்களா? இல்லை இதில் தான். சூப்பரான ரூட்டாக இருக்கு. இங்கே தான் டிக்கெட் எடுக்கிறது. இது 2 hours ஜர்னிங்க, டோட்டல் 2 hours ஜர்னி. டீப் ஜங்கிள் கூப்பிட்டு போவாங்க. கரெக்டாக 3:30க்கு ஷார்ப்பாக வந்து வண்டி எடுத்துட்டாங்க. அப்போ வந்து 4:30 5:30க்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. 5:30க்கு வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகிறதுக்கு 1 மணி 2 மணி ஆயிரம் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை இருக்குல்ல, இது வந்து டீப் ஃபாரஸ்ட்டு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே மொத்தமும் ஃபாரஸ்ட்டு. இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து அந்த 2 மணி நேரம் ஜேர்னி வந்து இதுக்குள்ளே தான் இருக்க போகுது மொத்தமாக. நல்லாயிருக்கு. ஈவினிங் டைம் அது இல்லாமல் சன்செட் ஆகிடுச்சு. மழை வர மாதிரி இல்லை, பட் ஆனால் சன்செட் ஆகிடுச்சு. எப்படி வரும்போது எப்படி இருக்கா அப்படின்றது தெரியல. பார்க்கலாம் ஏதாவது அனிமல்ஸ் வந்து இந்த ரேர் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். நம்ம என்ன கரடியும் பார்த்ததில்ல, நம்ம என்ன டைகரும் பார்த்ததில்ல. பார்க்கலாம். அந்த யானை மான் இது வந்து ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கும். பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு எதுவும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம பரம்பிக்குளமும் போனோம், எதுவும் பார்க்கல. அப்புறம் முதுமலை சஃபாரியும் போனோம், எதுவும் பார்க்கல. அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பந்திப்பூர் நேஷ்னல் பார்க்கில் உள்ள சஃபாரி இப்போ வந்திருக்கோம். அங்கேயும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அங்கேனாச்சும் முதுமலையிலையும் சரி, அது பேர் என்ன, இங்கே முதுமலையும் பரம்பிக்குளமும் சரி மான் பார்த்தோம். அப்புறம் வந்து யானை பார்த்தோம். இங்கே இன்னும் ஒன்று கூட பார்க்கல. மயில் மட்டும்தான் 1-2 கத்திட்டு கிடந்தது. இன்னும் எதுவுமே பார்க்கல. பார்க்கலாம் ஏன்னாச்சும் ஸ்பாட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அது இல்லாமல் மழை பெய்யலாம் காஞ்சி போய் கிடக்குது, ரொம்ப காஞ்சி கிடக்குது. அதே சத்தியமங்கலத்தில் தான் மழை. நேற்று வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்னும் பயங்கர க்ரீனிஷாக இருந்துச்சு. ஏரியாவே நல்லா மழை பெஞ்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒரு மான் படுத்துருக்கு, டிரைவர் ஓட்டிட்டு வந்துட்டார். அங்கே ஒரு கொம்பு மான் நல்லா அழகாக படுத்துருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம டிரைவர் வந்து ஓட்டிட்டு வந்துட்டார். இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, மானு மயில் யானை பார்க்கறதுலாம் வந்து ஈஸி தான், அதனால் நம்ம ரேர் அனிமல் மட்டும் ஸ்பாட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் மிரட்டிட்டார் வண்டியை. பொறுமையாக போனார்னா போல பரவாயில்ல. அந்த மான் தெரியல, ஆக்சுவலாக அது நின்றுருந்துருந்தால் தெரிஞ்சிருக்கும். படுத்துருந்தனால அவர் பார்க்கல போல். ஏன்னா மண்ணு கலரும் மானும் ஒரே மாதிரி இருந்துச்சுல்ல, அதனால் வந்து ஒரு இது பண்ண முடியல, பார்க்க முடியல. அதனால் அப்படியே ஓட்டிட்டார். மொட்டத்தாசனுங்க எல்லாம் போய் குட்டையில் வந்த மாதிரி எல்லா சஃபாரி வண்டி ஒரே லைனில் போகுது. நமக்கு முன்னாடி வந்து ஒரு ரூட் இருக்குது, அதில் ஆல்ரெடி 2 வண்டி போயிட்டுருக்கு. அவங்களும் ஒன்றும் ஸ்பாட் பண்ணலையாட்டு இருக்குதா. அங்கே பாருங்கள், அங்கே கூப்பிட்டு போகிறாங்களே. இப்போ பாருங்கதா, அங்கே பாருங்கள், அந்த 2 வண்டி அங்கே நின்றுருக்கு பாருங்கதா. அங்கே 2 வண்டி நிறுத்திதா. எல்லாம் மொட்டத்தாசன் குட்டையில் போய் வந்த மாதிரி எல்லாம் ஒரே லைனில் கூப்பிட்டு போனால் மிருகமெல்லாம் மிரண்டுரும். இவங்க பார்த்துட்டாங்கன்னா ஓடிடும். முன்னாடி ஒரு லைன் போயிட்டுருக்கு. என்ன இப்படி கூட்டிகிட்டு போகிறானுவன் ஒன்றும் புரியல. அவங்க சர்ன்னு போயிட்டுருக்கான். அங்கே ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சும்மா பரம்பிக்குளம் பார்த்த மாதிரியும் முதுமலையில் பார்த்த மாதிரியும் தான். ஒரு யானை கூட காணும்.
எனக்கு தெரிஞ்சு இந்த காட்டையே எனக்கு தெரிஞ்சு அழிச்சிட்டானுன்னு நினைக்கிறேன். பெரிய மரம் வந்து எங்கேயுமே கிடையாது. இந்த காடு 1000 வருஷக்கணக்காக இங்கே இருக்குது அப்படின்னா மரம் பாருங்களேன், இந்த மாதிரி சின்ன சின்ன மரமாக தான் இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன மரமாக தான் இருக்குது. அங்கே பூராவும் இந்த இந்த மலைகளில் உள்ள எல்லா மரத்தையும் எனக்கு தெரிஞ்சு வெட்டி பொறுக்கி சாப்பிட்டானுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு காடுனா வந்துட்டு எப்படி இருக்கணும், பெரிய பெரிய மரங்கள் வந்துட்டு இந்த பரம்பிக்குளத்தில் பார்த்துருக்கேன் நான். அப்படி இந்த தேக்கு மரம்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லாமே 50 வருஷம் 100 வருஷம் 60 வருஷம் மாதிரி எல்லாமே பெரிய மரமாக இருக்கும். மற்ற மரங்களும் இருக்குது. இப்போ ஒகேனக்கல் இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மரம் இருக்கும். அந்த மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. மொத்தத்தையும் மொட்டை அடிச்சிருக்கானுங்க போல். இங்கே வந்து இதை வந்து காட்டையே அழிச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி புதர் இருக்குல்ல, புதரை மட்டும் தான் வச்சுருக்காங்க. மற்ற வரைக்கும் இந்த பெரிய மரம்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் பட் இங்கே நடலாம். இங்கே எப்படி இந்த பரம்பிக்குளத்துலலாம் தேக்கு மரம் இந்த மாதிரி தைல மரம்லாம் நடுறாங்களோ அந்த மாதிரி நடலாம். ஆனால் இவனுங்க பண்ண மாட்டேங்கிறானு ஏன்னு தெரில. பெரிய பள்ளம் இருக்குது. இன்னைக்கு இதெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியல. எதையுமே காணோம். எல்லாரும் ஒரே லைனில் வந்து ட்ராவல் பண்ணால் எப்படி எந்த அனிமலை பார்க்குறது? அங்கே ஒரு வண்டி நிற்குதா, அங்கே ஒரு வண்டி நிற்குதா, அதுக்கு அங்கே ஒரு வண்டி நிற்குது, நம்ம ஒரு வண்டி, இத்தனை வண்டி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய லேக்குங்க. இங்கே வந்து ஆனால் ரெகுலராக இந்த இடத்துக்கு வந்து வந்தோம்னா எலிஃபெண்ட்டு, டைகரு எல்லாமே ஸ்பாட் பண்ண முடியாது. அதேமாதிரி இந்த ரேர் ஐட்டம்ஸ், இந்த கொக்கு இருக்குல்ல, இது வந்து இந்த நேட்ஜியோ இதெல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது. ஆனால் ரெகுலராக இந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணணும் வேணால் நம்ம நிறையா ஸ்பாட் பண்ண முடியும். ஒரு 2 யானையை வந்து ஸ்பாட் பண்ணியிருக்கோம். வண்டி ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கறதுக்காக வண்டி ஆஃப் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே குட்டி யானை தான், காட்டு யானை, வளர்ப்பு யானை கிடையாது. ஓ, ஒன் மோர் எலிஃபெண்ட். பின்னாடி ஒரு குட்டி வருது. மொத்தம் 3 இருக்குங்க. இந்த மாதிரி டைகர் வந்து நின்று மறைச்சிக்குதே. ಇವಾಗ ತಿಂದ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲೋಗಿ ನೀರು ಕುಡಿಯುತ್ತೆ. ಅವನಿಗೆ ಬಂದು ಎಳಿತದು. ಬಿಸಿಲಲ್ಲಿ ಮಾಡ್ರಾ அங்கே வந்து படுத்துக்கிறது எல்லாமே சாம்பார் டீர் அங்கே இருக்கிறது. ஒரு 1 2 ஒரு 7 8 கிட்ட படுத்துருக்கு. இதுவும் மந்திரிகளில் படுத்துருக்கு.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி எண்டாக போகுது. அந்த நேரத்தில் ஒரு 4 சின்ன யானை, 2 அதில் கொஞ்சம் பெருசு, 2 அதுலேயும் குட்டி. இங்கே 3 இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3, அப்புறம் ஏதோ அங்கே ஒரு சந்தில் ஒன்று நடந்துருக்கு பாருங்களா, இந்த சந்தில் ஒன்று நடந்துருதா அங்கே இருக்குது. ಇದು ಗಂಡು ದಂತ ಹತ್ರ ಬದಿಗೆ ಬರ್ತಾವ. சூப்பர். ரெண்டும் மேலே வருது. இப்போ மேலே வருது பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஆடிட்டு இருந்தது ரெண்டும். இப்போ தண்ணியில் ஆடிட்டு இருந்தது. இப்போ வந்து மேலே வர பச்சை அப்படியே வண்டி வரவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓட பார்க்குது. வண்டி எடுங்க. பாருங்க சவுண்டு போடுது, வேற லெவலாக இருக்கு. அழகா ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து 3மே கோவமாக இருக்குது. அந்த 2மே கோவமாக இருக்குது. 2மே கோவமாக இருக்குது. அது பாருங்க, அது அந்த இடத்துல ஓடி வந்துச்சு. நடுவில் இருக்க பெரியானு அந்த இடத்துல ஓடி வந்துச்சு. சரியான பூசு. அது பாருங்க, இந்த 3வது கடைசியாக இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் வந்து கோவத்துல இருக்கு. அங்கிருந்து ஓடி வந்துச்சு யானை. ಹೌದಾನಾ? ಹಾಕು ಗೂಗಲಲ್ಲಿ ಹೋಯ್ತಾ ಇವಾಗ. ವಾಟ್ ಈಸ್ ದ ಪ್ರೈಸ್ ಆಫ್ ಆನೆ ದಂತ? ನಾನು ತಿಕ್ಕಿಕೊಂಡೆ ಗೂಗಲ್. ಅದು ಬರ್ತಿತ್ತು ಕಣ ಅವಾಗೆ ನಾವೇನೋ ಹೊರಟೋಗಿದ್ರೆ. ನಾನು ಮೇಲ್ಗಡೆ ಬಂದ್ಬಿಡ್ತಲ್ಲೋ, ಮೇಲ್ಗಡೆ ಬಂದ್ಬಿಡ್ತು. ஏன்னா கூட்டமே இருக்குது இங்கே. 1 2 3 4 இங்கே இருக்குது. ஈவினிங் டைமில் தாங்க எல்லாம் வெளியே வருது. பட் ஆனால் டைகர் இந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியல. எல்லாம் எலிஃபெண்ட், ஏகப்பட்ட எலிஃபெண்ட் பார்த்தாச்சு. எல்லாம் குட்டி பெருசு எல்லாமே பார்த்தாச்சு. ಏಟಾಗಾಯ್ತು ಒಂದು ಎಲಿಫೆಂಟ್ಗೆ. ಹಿಂದೆ ಕಡೆ ರಕ್ತ ಬಿಡ್ತಾ ಇದೆ, ಕಾಲು ಹಿಂದೆ ಕಡೆ ರಕ್ತ. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான், கர்நாடகா ஃப்ரெண்ட்ஸு. நம்ம சஃபாரி கூட வந்த எல்லாருமே. ஓகே பாய். ஸோ சஃபாரி முடிச்சிட்டோம்.
சஃபாரி முடிச்சுட்டு கொண்டாந்து விட்டாங்க. 2 மணி நேரம் ஆச்சு, கொண்டாந்து விட்டாங்க. இப்போ வந்து கிளம்புறவங்க தான், வண்டி எடுத்துன்னு கிளம்புறது தான்.